ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் சங்கீதம் 107 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், அவருடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி உணர்வு என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் மற்றும் மனிதனிடம் காட்டும் நன்றியறிதலை குறிக்கும் ஒரு முக்கிய பண்பாகும். இது இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து சூழ்நிலைகளை கடந்து நன்றி செலுத்தும் மனநிலையை வலியுறுத்துகிறது. நன்றி செலுத்தும் முறைகள். துதியின் பலி. இயேசு கிறிஸ்து மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு துதியின் பலியை செலுத்துவது அவசியமாகும். எல்லா சூழ்நிலையிலும் சலிப்படையாமல் பாடுகள் மற்றும் நெருக்கடியான சமயங்களில் நன்றி செலுத்துதல் பவுலின் போதனையாகும். ஜெபத்தின் மூலம் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நினைத்து பார்ப்பார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை எப்போதும் ஸ்தோத்தரிப்பது. இயேசுவிடம் வந்து சுகம் பெற்றுக் கொண்ட குஷ்டரோகிகள் 10 பேரில் ஒருவன் மாத்திரமே நன்றி உணர்வுடன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் ஒரு நல்ல சமாரியனாயிருந்தான். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவரும் திரும்பி வரவில்லை. மற்றவர்களும் சுகம் பெற்றார்கள். ஆனால் இயேசு கூறியது போல் இவனுடைய விசுவாசமோ அவனை ரட்சித்தது. மட்டுமல்ல, அந்த மனிதன் இயேசுவிலிருந்து தெய்வீக விடுதலையை ஆசீர்வாதமாக சுதந்திரத்துக் கொண்டதற்காக நன்றியுள்ள இதயத்துடன் அவரை தேடி வந்தான். என்றும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கொலோசியர் 3:15 கூறப்பட்டுள்ளது. தேவையற்ற கடவுளை நாடுவதும் தங்களது தேவை தீர்ந்தவுடன் கடவுளை மறந்துவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா தருணத்திலும் நாம் கடவுளுக்கும் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர் செய்த நன்மைகளை மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்விலும் தேவனிடமிருந்து நாம் பெற்றுக் கொண்டுள்ள நன்மைகளை எண்ணி முடியுமா? நாம் அவருக்கு என்றும் நன்றி அறிதலுள்ளவர்களாக வாழ்கின்றோமா? அவர் நமக்கு செய்த நன்மைகளை நித்தமிழ் நினைத்து நன்றியுடன் அவரிடம் கிட்டிச் சேர்வதற்கு மறந்து விடாதிருப்போம். சங்கீதக்காரனை போல் எக்காலத்திலும் அவருக்கு நன்றியுள்ள இதயத்துடன் அவரை ஸ்தோத்தரிப்போம். அவரை துதிக்கின்ற துதியை நமது வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும். அவர் நம்மில் முதலாக அன்பு கூர்ந்தாரே, இதற்கு மாறுதமாக நாமும் அவரில் நன்றி அறிதலுடன் அன்பு கூறுவோம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் நல்ல தேவனே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று பாடுகின்றன. அதன்படியே வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமென்.